ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நிலா வராங்க. நிலா யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. சோழனோட பக்கத்தில் போய் உட்கார்றாங்க. சோழனோட சந்தோஷம் சொல்லவே தேவையில்லை. நிலா பக்கத்தில் உட்கார்றாங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் ஆமாம் யாரையுமே காணோம், எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழன் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு வாழ வந்தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாழ வந்தானா அது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாரு. உடனே நிலா இருந்துட்டு அதான் நமக்கு ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சாருல்ல அந்த வாழ வந்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் எனக்கு பண்ணலையே, ஒரு நிமிஷம் இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு ஃபோனை செக் பண்ணி பார்த்த உடனே இல்லைங்க அப்படி எதுவும் எனக்கு ஃபோன் வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு இல்லைங்க இதோட அவர் எனக்கு 2வது வாட்டி ஃபோன் பண்ணுறாரு. ஏற்கனவே போன வாட்டி நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம்ல அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணார். ஏமா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோமோன்னு சொல்லி ஏகப்பட்டதாக பேசி தள்ளினாரு. இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேங்க. எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சவங்களாம் அவங்களாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு வேலையா? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குங்க. எதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க, யார் சொல்லிங்க பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்டே கேட்கவும், ஐயையோ கேட்டு என் பக்கம் திரும்புது போல இருக்கே, ஏதாவது பண்ணி சமாளிடா சோழா அப்படின்ற அளவுக்கு சோழன் ஒரு பக்கம் திணறிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பேசாமல் நான் லாயருக்கே ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை. இவங்க வேறு ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. பேசாமல் நான் வாழ வந்தனுக்கே ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா யார் சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க, நீங்கள் போய் ஃபோன் பண்ணால் எப்படிங்க அர்த்தம், அது இந்நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நான் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழன் இருந்து முழிக்கிற மொழியை பார்த்தோன்னே நிலா இருந்துட்டு நீங்கள் தான் ஒரு வேளை அவர்கிட்ட சொன்னீங்களா, எப்படிங்க நான் சொல்லுவேன், அது டிவோர்ஸ் பண்ணுறது நம்ம 2 பேர், நான் எதுக்காகங்க போய் அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய டவுட்டை கண்டிப்பாக நாளைக்கு நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நிலாவுக்கு டவுட் மேலே டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. பேசாமல் நம்ம வாழ வந்தானுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு. சொல்லுமா எந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே மதியம் கூட ஃபோன் பண்ணியிருந்தீங்களே அந்த நிலா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், நேரில் பார்த்து பேசணும். ஓ அப்படியாம்மா, நாளைக்கு நான் ஸ்டேஷனில் தான் இருப்பேன், இல்லை வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணுனா கூட நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இதெல்லாம் கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் பார்த்த உடனே யார் எந்த பொண்ணையா உனக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு வேறு விஷயமா, அதெல்லாம் டிவோர்ஸ் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவோர்ஸ் விஷயமா, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஆனால் நீ என்ன லாயரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு கேண்டீன்லலாம் அங்கே வீடு ஃபுல்லாக வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வச்சு வீடெல்லாம் பெருக்கி முடித்தோடனே அது மேலே எடுத்து கேக்கை வைக்கிறாரு. 2 கேக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து தான் ஐயோ டைம் ஆகுது, இவங்களெல்லாம் வேறு எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் எழுப்பி விட்டுறாரு. எல்லாரும் தூக்கத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து
இதா தண்ணி எடுத்துடா இவன் மேலேயே ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு நிலாவுக்கு பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரு நாங்கள் வேணா நாங்கள் போய் அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுறோம். இல்லைடா நானே போய் கூட்டிகிட்டு வரேன், நீ போய் எழுப்புனா இதில் நீ பண்ண மாதிரி ஆகிடும், அதனால நான் போய் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு இருந்துட்டு இந்நேரத்துக்கு நீ போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் இருந்துட்டு போய் நிலாவோட ரூமை கதவை தட்டுறாங்க. நிலா சத்தம் கேட்டு இந்நேரத்துக்கு எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொக்கையை வந்து கொடுக்குறாங்க. நிலாவுக்கு சர்ப்ரைஸ் தாங்க முடியல. கேண்டில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்காங்க. நிலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி என் பிறந்தநாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எப்படியும் ஒன்று தெரியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது எதுக்குங்க 2 கேக்கு, இது எங்கள் எல்லாருக்கும், அந்த கேக் மட்டும் உங்களுக்கு, நீங்கள் மட்டும்தாங்க சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக்கை வெட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேக்கை முதல்ல வெட்டி எல்லாருமே சாப்பிட்றாங்க. நிலா வந்து சோழனுக்கு ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லி அவர் ரொம்பவே எதிர்பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் நிலா இருந்துட்டு கையில் கொடுத்துட்றாங்க. நிலா சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பல்லவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறாங்க, மற்ற எல்லாருக்கும் கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் வராரு. அவர் வந்தோடனே இருமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா சோழன் ஆசாசியாக நிலாவுக்கு வாங்கின அந்த கேக் மேலே காலை வச்சு மிதிச்சிடுறாரு. சோழன் பயங்கரமாக கோப்படுறாங்க. கண் எங்கேயா வச்சுட்டு நடந்து போகிற, கேக் மேலேயா கால் வைப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடு வீட்டில் உன்னை யாரா கேக்கை வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவரை திட்டிட்டு போயிடுறாரு. சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சோழன் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதுவே எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், அது ஒருத்தியால் சாப்பிட முடியாதுல்ல, போதும் விடுங்க, இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சோழனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கெட்டப்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் நைட்டில் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, மற்றபடி எல்லாமே மார்னிங் தான். அப்பா கேக் வாங்கிட்டு வருவார், நாங்கள் வெட்டுவோங்க, அதோட சரி. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சோழனை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் சோழன் இருந்துட்டு ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. என்னோடய பார்ட்டி எல்லாத்தையுமே அவன் பிடிச்சிட்ருக்கான், அவங்ககிட்ட சொல்லி வையின, என்னதான் இருந்தாலையும் சோழன் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு இங்கே நான் தூங்கிட்டுருக்கேன், நொய்னு ஃபோன் பேசிகிட்ருக்கேன், போய் அந்த பக்கம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோன் பேசிகிட்டே இருக்கிற போது நடேசனோட காலில் ஒரு ஹார்ட் இருக்குது, அதை பார்த்தோன்னே கேக் பிரிச்சுது, அந்த ஹார்ட்டை தான் காலில் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதை பாண்டியனுக்கும் பல்லவனுக்கு வந்து காட்டுறாங்க. ஆனால் சோழனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம அவங்க சிரிக்கிறாங்க. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிரிப்பாக வருதில்ல, ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது, ஆனால் இந்த ஹார்ட்டு இந்த காலில் இருக்கிறத பார்த்தோன்னே சிரிப்பு அடக்க முடியலன்னு அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுறாரு. நடேசன் கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம நிலா வராங்க. நம்ம சேரன் இருந்துட்டு பாயாசம்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் முதல் நாள் வேலைக்கு போனேன், முதல் சம்பளம் வாங்கினேன். ஆனால் ஒரு நாள் கூட எனக்காக நீ எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் உன் பாச மலருக்காக பாயாசம்லாம் செஞ்சு கொடுக்குறல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா வராங்க. நிலா இருந்துட்டு நைட்டு கேட்க விட இது ரொம்ப சூப்பராக இருக்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதலே சொல்லியிருந்தா நாங்கள் ஏதாவது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம்மா, நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பேன், ஆனால் மேடம் அதை வாங்கிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓ அப்படியாங்க, சூப்பருங்க, சரி நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சோழனும் ஓடி போய் அந்த கிஃப்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீலா அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப கலரு நான் எக்ஸலண்ட் பண்ணவே இல்லைங்க, அந்த அளவுக்கு கலர் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கார். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.